உபவாசத்தினாலே ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை பலமுள்ளதாய் மாறுமா? எடுத்து வாசிச்சு பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 15, 16, 17. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எஸ், ஆமென். பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்செல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் எல்லாருடைய காதுகளும் கேட்க கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுக்குரியது அல்ல. சத்தமா 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 ஆண்டவர் கேட்டு சந்தோஷப்படட்டும், பேய் கேட்டு நடுங்கட்டும். இந்த யுத்தம் உங்களுக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது. கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேவனுக்கு பயப்படுகிற தேவ மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசிய யகாசியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி 2 நாளாகவும் 20:14 பார்த்தீங்கன்னாக்கா, யகாசியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அந்த யோசபாத் என்கிற ஒரு ராஜாவிற்கு முன்பதாக வந்து அந்த ஜனங்கள் நடுங்கி கலங்கி கொண்டிருக்கிற போது அந்த ஜனங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளைத்தான் இன்றைக்கு நம்முடைய செவிகள் கேட்டது. இந்த வார்த்தைகள் இன்றைக்கு இருக்கிற நமக்கும் கூட ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு ஆமென் சொல்லுவீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசபாத் ராஜா அவனுடைய தேசத்திற்கு விரோதமாக மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரிய 2 ராஜ்யங்கள் ஒன்றிணைந்து அந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிற போது அந்த யோசபாத்தினுடைய இருதயம் கலங்கினதா. எனக்கா இந்த 2 பேரும், இந்த அம்மோனியரும் மோவாபியரும் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்களா, மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்களா. இந்த 2 பேரும் அந்த யூத ஜனத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தபோது யோசபாத்தினுடைய இருதயம் கலங்கினதா. ஐயோ, அவ்வளவு பெரிய ராஜாக்களுக்கு முன்பதாக நான் எப்படி யுத்தம் செய்வது, எப்படி அவர்களோடு கூட போராடுவது, என்னை நம்பி இருக்கிற என் ஜனங்களை நான் எப்படி விடுவிப்பது, என்னை நம்பி இருக்கிற என் ஜனங்களோடு கூட நான் எப்படி அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பது என்று சொல்லி அவன் கலங்கி நிற்ந்த நேரத்தில் தான் தீர்க்கதரிசி கர்த்தர் அவனிடத்திலே அனுப்பி அவனை ஆறுதல் படுத்தினாரா. என்ன நடந்தது தெரியுமா? அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 22, 23 வசனங்களை வாசிக்கிற போது, ஒரு பக்கம் அம்மோன் புத்திரரும் ஒரு பக்கம் மோவாபியரும் யூத ஜனங்களை கொள்ளையிட்டு அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தவைகளை எல்லாம் அவர்கள் பறித்து கொள்ளும்படி யுத்தத்திற்கு எத்தனைப்பட்டிருந்தார்களாம். இந்த காரியெல்லாம் யோசபாத்துக்கு கேள்விப்படுறான். யோசபாத்தினுடைய நம்முடைய காதுகளுக்கு கர்த்தர் சொன்னது போல யோசபாத்தினுடைய காதுகளுக்கு அது வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க 2 பேரை எப்படி நாம் மேற்கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறப்போ, 3வது ஒரு மனுஷன், 3வது ஒரு ராஜ்யம், சேயூர் மலை தேசத்தார், அவங்களும் இந்த யூத ஜனத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டார்களா. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையெல்லாம் பிடிச்சு பாருங்க, பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என் பக்கத்தில் 1000 பேரும், என் வலதுபுறத்திலே 16,000 பேரும் என்னை நொறுக்கி போடும்படி, என்னை உடைத்து போடும்படி, எனக்கு கர்த்தர் கொடுத்ததை கொள்ளையாடும்படி எனக்கு விரோதமா வந்தாலும் என் கண்களால் மாத்திரம் பார்ப்பேன் கர்த்தர் அவர்களுக்கு செய்கிறத. எத்தனை பேர் கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு ஆமென் சொல்லுவீங்க? அப்படிதானுங்க. உன் பக்கத்தில் இருக்கிறவன், நேசிக்கிறதை போல நடிக்கிறவன், உன்னை விசாரிக்கிறத போல நினைக்கிறவன் எல்லாம் உனக்கு என்ன நடக்குது நீ எப்போ விழுவன்றதை பார்த்துட்டு இருப்பான். அதான் உன் நம்பிக்கை எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷன் மேலே. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய தப்புன்னு தெரியுமா? இவன் சத்துருனாக்கா என் கண்ணு ஃபுல்லாக அவனை சத்துருவாவே தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொருத்த எனக்கு சத்துருவா மாறிட்டு வரானே, அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது.
நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? என் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் திட்டுறான் பத்தியா, அவனை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி இவன் தான் என் சத்துருன்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அவனும் சத்துருவான் இருப்பான். ஆனால் அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தனும் சத்துருவான் எழும்பி நின்று என் முதுகில் என்னை குத்த பார்ப்பான். அப்படித்தான் மோவாபியரும் அம்மோனியரும் இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வருகிற போது எப்படிடா இவங்களோடு கூட யுத்தம் பண்ணுறது சொல்லி நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ரெண்டாவது பெரிய ஷாக் என்ன கேட்டீங்கன்னாக்கா, இந்த சேயூர் மலை தேசத்தை சேர்ந்தவர்களும் யூத ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தார்கள். உடஞ்சி போயிட்டான். அந்த ராஜானுடைய இருதயம் உடஞ்சி போச்சு. இவன் 2 பேரை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறான். 2 பேர் தான் என்னை எதிர்க்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் 3வது ஒரு ஆள் எழும்பி நிமிர்ந்து நின்று இவனுடைய இருதயத்தை நொறுக்கி போடுகிற போது தான் அந்த தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத. அவங்க 3 பேரில் இன்னும் எத்தனை ராஜ்யங்கள் உனக்கு விரோதமாக வந்தாலும் சரி, அவர்களை காட்டிலும் உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. சில பேர் வந்துட்டு சில தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க. அது நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற சொல்லுவான், எப்பா அவங்க என்னப்பா அவங்க அப்படி பேசுகிறாங்க, அவங்க பேசிட்டு போட்டோம்பா, எப்பா அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டேன், அவங்களது கருணாக்கா பேசணும் அப்படி நடந்த பாருங்க. பேசினவங்க கூட பாய்சன் கிடையாது. அந்த பேசினதை அதை டெவலப் பண்ணுறான் பாருங்க, அவன் தான் பெரிய பாய்சன். அடையாளம் கண்டுபிடிக்கிறது சொல்கிறேன். இதெல்லாம் நீ புரிஞ்சிக்கோ. பிசாசுனுடைய விஷமத்தனத்தை நீ புரிஞ்சுக்கிட்டால் நீ நினைக்காத அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லை உண்டு. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் பாஸ்டர் இருக்கிறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் விசுவாசிங்க இருக்கிறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கடவுள் இருக்கிறாரு. அத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க. அவன் சும்மா ஏதோ கோபத்தில் பேசிட்டு போயிட்டுருப்பான். இந்த எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இவன் சொல்லுவான், உன்னை இப்படி பேசிட்டாங்களாமே, போட்டம்பா. அவன் ஏதோ பேசுகிறான். நீ வேற கருணாக்கான் சொன்னால் அப்படியே பழிக்குமா. அவன் என்ன சொன்னான், உன் பிள்ளைங்களாம் நாசமாக போவன்னு சொன்னான். அப்படியே சொன்னான், அப்படி தான் சொன்னான். எப்போ அவன் வாயை திறந்து நாசமாக போவன்னு சொன்னானோ அப்போ தான் நாசமாக போகிறவங்கள கர்த்தர் நல்லா மாற்றுவதற்கு கர்த்தர் திருப்பி கொடுப்பார். நீ நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தனா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ ஏன் பயப்படுறங்க? அவனை காட்டிலும் உன் கூட இருக்கிற தேவன் பெரியவர். அவன் சாவெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது. அப்படிப்பட்ட பீலையாம் தீர்க்கதரிசியை திருப்பி அனுப்பி தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்தவர் என் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே என் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே என் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் எனக்குள் இருப்பதால், ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. இந்த இடத்துல யோசேபாத் 3 ராஜாக்களை 3 தேசாதிபதிகளை கண்டு அவன் கலங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் என்னென்ன செய்கிறார் பாருங்க, கவனிங்க பார்க்கலாம். இங்கே தான் உன்னுடைய கிரியை இருக்கு, இங்கே தான் 27 நாள் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய அற்புதம் இருக்கு. ஆண்டவர் முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா, பயந்து நடுங்கிட்டு இருக்க அவருடைய பிள்ளையையும் அவருடைய ஜனங்களையும் கட்ட சேஃப் ஜோன்ல கொண்டு வந்துடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டாரு. அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ற தெரியுமா? இந்த மோவாபியரையும் அம்மோனியரும் எழும்பி நின்னாங்க பாருங்க. அவங்கள அறியாமலேயே இந்த சேயூர் மலை தேசத்தார் வந்தாங்கல்ல,
அவங்களும் இஸ்ரவேலை ஜெயிக்கிறதுக்கு அவங்க கிட்ட அந்த பிடுங்கிறதுக்கு கடைசியில் என்ன பண்ணாருனாக்கா அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயூர் மலை தேசத்தார் இடத்துல யுத்தம் பண்ண வச்சு அவங்கள ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாரு. கையை தட்டி அத்தருக்கு ஆண்டு இருக்கு சொல்ல மாட்டீங்களா? நல்ல கவனிக்க பார்க்கலாம், நல்ல கவனிக்க பார்க்கலாம். யோசபாத் ராஜா இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. யோசபாத் ராஜா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. யோசபாத் ராஜாவுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் கண்களுக்கு யாரெல்லாம் அவனுக்கு யுத்தம் பண்ண வந்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்க கிட்ட யுத்தம் பண்ணி ஒன்னும் இல்லாம போயிட்டாங்க. கடைசியில் அவங்கள ஜெயிச்சுட்டு இந்த அம்மோன் புத்திரரும் இந்த மோவாபியரும் திருப்பி எங்க வராங்க? திருப்பி எங்க வராங்க? யூத ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ண வராங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் என்ன பண்றனா அந்த ஒன்னா வந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் அவங்களுக்குள்ள யுத்தம் பண்ண வச்சிட்டாரு. அவங்களுக்குள்ள யுத்தம் பண்ண வச்சு 2 பேரும் முறிந்து இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. கடைசியில உட்கார்ந்த மாதிரியே ஜெயிச்சுட்டான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உட்கார்ந்து இருக்கிற நீ நானும் உட்கார்ந்த மாதிரியே ஜெயிப்போம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவரே எனக்கு கத்தி பிடிக்க கத்து கொடுக்கல, கொம்பெடுக்க கத்து கொடுக்கல, ஒருத்தனை அடிக்க கத்து கொடுக்கல, ஒருத்தனை அடக்க கத்து கொடுக்கல, எல்லாருக்காக ஜெபிக்க கத்து கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபம் என் வாழ்க்கையில் ஜெயமாய் மாறும். ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா அந்த மோவாபியரையும் அம்மோன் புத்தியரையும் அவர்களுக்குள்ள யுத்தத்தை கொண்டு வர செய்து அவங்களெல்லாம் கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு கடைசியில் பெரிய ஒரு மகத்துவத்தை அந்த யோசபாத் ராஜாவுக்கு யூத ஜனங்களுக்கும் கர்த்தர் செய்தாரா. இப்போ பக்கத்தில் இருக்கும் கையில் பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பெரிய நன்மையை சைலண்டாக கர்த்தர் செய்ததற்கு என்ன காரணம்? எடுத்து வாசிச்சு பாருங்க. 2 நாளாகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு இந்த மனுஷர்லாம் தனக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்பதை அறிந்து பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூடுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இத பாருங்க, எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய மதத்தை, தன்னுடைய ஜனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் தான் தஞ்சன்ட்டு எப்போ அவன் மனசு நினைக்குதோ அப்போவே அவன் ஜெயிச்சிட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிருபை அந்த யோசபாத்துக்கு எப்படி கிடைச்சதுனாக்கா, யோசபாத்து நினைக்கிறான் கத்தியை கொண்டு போய் யுத்தம் பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியாது, ஆனால் முழங்காலில் யுத்தம் பண்ணி பார்க்கலாம், நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நான் உங்களுக்கு பார்த்து நான் சொல்கிறேங்க, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடையாது பாஸ்டர், ரொம்ப நாளாக நான் போராடிட்டு இருக்கிறேன். எனக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடையாது பாஸ்டர், ரொம்ப நாளாக நான் போராடிட்டு இருக்கிறேன். அன்று என் பிள்ளைகளிடத்தில் ஒரு மாற்றம் கிடையாது, என் கணவனிடத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கல, அல்லது என்னுடைய சுற்றி இருக்கிற என் சூழலை எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கல, எனக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கலை சொல்லிட்டு புலம்புறதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி ஒரு பொருத்தனையோடு கூட போங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அழுகையோடும் உபவாசத்தோடும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சும்மா எல்லாத்தையும் கண்டதையும் சாப்பிட்டுட்டே இருக்காதீங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பண்ணுற உபவாசம் கூட எப்படி இருக்கணுமா? எடுத்து வாசித்து பாருங்க. உன் உபவாசத்தில் எப்படி இருக்கணுமா? மத்தேயு 6ஆவது அதிகாரத்தில் 16-18 வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். யாருக்கு முன்னாடியும் நான் உபவாசம் இருக்கிறன்றதை காட்டிடக்கூடாதா? நான் பலகீனமாக இருக்கிறன்ற காட்டிடக்கூடாதா? எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒன்றுமே இல்லாதன்றதை காட்டிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதா? நல்ல பவராக இருக்கணும். எப்பவுமே நம்ம சொல்லக்கூடாது நான் உபவாசம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது உபவாசம் இருக்கிறப்போ தேவையில்லாததெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கக்கூடாது.
உபவாசம் இருந்தனாக்கா ஒரு இடத்துல காத்து இருக்கணும். உபவாசம் இருந்தனாக்கா நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை கொண்டு வந்து வச்சுக்கணும். இதுக்காகலாம் நான் ஜெபம் பண்ண போகிறேன், இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்யணும் அப்படி சொல்லி என்ன பண்ணணுமா, நீ காத்து இருக்கணுமா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உபவாசத்திற்கென்று ஒரு எக்ஸ்பர்ட் இருக்குது. நீ உபவாசம் இருந்துட்டு வேலைக்கு போகிறது, உபவாசம் இருந்துட்டு எங்கன்னா டூருக்கு போகிறது, உபவாசம் இருந்துட்டு எதையாவது ஒன்று செய்துட்டு இருந்தேனாக்கா அது உபவாசத்திற்கு பிரயோஜனம் இல்லை. உபவாசம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். நிறைய காரியங்களை அந்த உபவாசத்தில் நீ கற்றுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாசிங்க. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவ்வளோ கிருபங்க. நீ உபவாசம் இருக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்செல்லாம் சொல்லுங்கள். பக்கத்தில் சொல்லி, இன்னையிலிருந்து வாரத்திற்கு ஒரு முறையாவது நான் உபவாசம் இருப்பேன். அந்த உபவாசம் எந்த மனுஷனுடைய கண்ணுக்கு நான் காட்ட மாட்டேன். எந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் முகவாடெல்லாம் இருக்க மாட்டேன். அது ஜெபிக்காத உபவாசமாக இருக்காது. ஜெபிக்காம நீ உபவாசம் இருந்தனா அது பட்டினி. அது பட்டினி. பட்டினி. ஜெபிக்காம உபவாசம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, பட்டினி இருக்காத, உபவாசம் இரு. உபவாசம் இரு. உபவாசம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். எங்கனாவது அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. நீ ஜெபிக்காம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதற்கு பேர் உபவாசம் அல்ல. உன் டார்கெட்டை கர்த்தர் வந்துட்டு நிறைவேற்றணுனாக்கா நீ கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கி இருக்கணுமா. ராஜா எல்லாத்தையும் மறந்துட்டான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டான். வேறு எந்த சிந்தனையும் அவன் கூட வரல. அவன் எல்லாவற்றையும் வெறுத்துட்டு ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் நின்று அந்த உபவாசத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவனுக்கு மகிமையான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அடுத்தது தானியேல் 6:10 வாசிங்க பார்க்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. ஒரு ஆமென் சொல்லு. அடுத்தவனுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? முழங்காலில் நிற்கணுமா. அம்மா, நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், உன்னால் முழங்காலில் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் முழங்காலில் நில்லுங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்பது போதிலும் அவன் வீட்டிற்குள்ளே போயிட்டு தன் மேல் அறையிலே முறைமை. அடுத்தது முழங்காலில் ஜெபம் பண்ணணும். அடுத்தது ஒழுங்கு. நம்முடைய ஜெபத்தில் என்ன இருக்கணுமா? ஒழுங்கு இருக்கணுமா. ஒழுங்கு இருக்கணுமா. ஏதோ நம்ம போட்டு அப்படி இப்படி பண்ணட்டுலாம் இருக்கக்கூடாதுங்க. கரெக்ட். நீட்னஸ். நீட்னஸ். ஒருத்தரும் உன்னை குறை சொல்லக்கூடாது. ஒருத்தரும் குறை சொல்லக்கூடாது. நீ மட்டுமே ஜெபம் பண்ணாலும் உன் தலைக்குள்ள ஒரு முக்காடு இருக்கணும். நீங்கள் மட்டுமே சகோதரர்கள் மட்டுமே ஜெபம் பண்ணாலும் உனக்கிட்ட ஒரு நீட்னஸ் இருக்கணும். உன்னுடைய கிட்டத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ராமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல கவனிங்கள. நீ உபவாசம் இருக்கிற போது சில காரியங்கள் எல்லாம் கொடுத்த மையப்படுத்திக்கும். முதலாவது ஜெபம் பண்ண வந்துட்டேனாக்கா ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீ என்ன செய்யணுன்னாக்கா, கர்த்தர் உனக்கு செய்தார்ல. ஆண்டு இந்த 21 நாள் ஜெபம் பண்ணுறவங்க கூட எப்படி எனக்கு ஜெபம் பண்ணிங்கன்னு தெரியல எனக்கு. ஆண்டவர் செய்தார் பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி வரையில் இன்றைக்கி என்ன தேதி? இன்றைக்கி 16. இந்த 16ஆம் தேதி வரையிலும் உன் வாழ்க்கையில் என்னென்ன நன்மையெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நினச்சி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இரு. ஆண்டவரே, எல்லாமே குடும்பமாக சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் நேரம் ப்ரைஸ் பண்ணுங்க. துதிங்க. அதற்கு பிறகு முழங்கால் நின்று உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய தப்பிதங்களை ஆண்டுடைய சமூகத்தில் விட்டுறணுமா. நீ அரை மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆனால் பாவத்தோடு கூட பாவம் சேர்க்கக்கூடாதபடி உன் ஜெபம் கேட்கப்படணுன்னாக்கா முதல்ல உன்னை நீ அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டு நீ நீதிமான் என்பதை காண்பிப்பதற்காக அல்லங்க.
நீதிமான் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, ஆண்டவர் நான் பாவியான மனுஷன் என்பதை சிந்திப்பதற்காகத்தான். வந்த உடனே முழங்கால நின்ன உடனே செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னுடைய பார்வையில், என்னுடைய கையில், என்னுடைய இருதயத்தில், என்னுடைய கால்களில் ஆண்டவரே நான் தவறுகள் செய்தது உண்மை, அதை மன்னியுமப்பான்னு சொல்லணும். மன்னியுமப்பான்னு சொல்லணும். அந்த அறிக்கை செய்து உன்னுடைய மனசு பேசும், நீ சுத்தமாயிட்டு பேசும். உன்னோட ஆத்மா பேசும், நீ கரெக்ட் ஆயிட்டு பேசும். அப்படி பேசினதற்கு பிறகு உங்கள் ஜெபத்தை கொண்டு போய் வைங்க. ஒரு அடி விடாமல் கத்துறதுக்கு பதில் கொடுப்பாரு. ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ண விட மாட்டார் ஆண்டவர். அதெல்லாம் பத்திரமா வச்சுப்பாரு. அதே சமயத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறப்போ கண்ணீர் விட கற்றுக்குங்க, அழ கற்றுக்குங்க. நான் எந்த மனுஷனுக்கு முன்னாடி அழ மாட்டேங்க. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என் கம்பீரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் அழுகிற ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம்தான். கர்த்தருடைய சமூகம்தான். அவருக்கு முன்னாடி அழுது பாறேன், அந்த லெவலே வேறு மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வடிக்கிற கண்ணீரை எல்லாம் இந்த துருத்தியில் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். நீ ஒவ்வொரு சொட்டு வடிக்கிறப்போ நீ என்ன சொல்லி வடித்த, எதுக்காக வடித்த, அந்த ஒவ்வொரு சொட்டையும் எடுத்து நினைவுபடுத்தி கர்த்தருனை ஆசீர்வதிப்பாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் உங்கள் ஜெபத்தில், உங்கள் உபவாசத்தில் நீங்கள் கூட்டிக் கொள்ளக்கூடிய கூட்டு பொரியல், உங்கள் சாப்பாடில் நீங்கள் கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டு பொரியல். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபத்தை, உன்னுடைய உபவாசம் இப்படிலாம் இருக்கணும். நீ உபவாசத்துக்கு வந்துட்டனாக்கா உன் தலையெல்லாம் எண்ணெயை பக்க பூசி குளித்து ஒரு நீட்னஸாக ஒரு பாய் போட்டு அந்த இடத்துல ஜெபம், பாட்டு புக்கு, பைபிளு, உன் நோட்ஸ் எடுக்கக்கூடிய எல்லாமே, பேனா எல்லாத்தையும் எடுத்துணும். உட்காந்துட்ட பிறகு திருப்பி பேனா எடுக்க எந்த போகிறது, பைபிள் எடுக்க எந்த போகிறது, ஸ்கேல் எடுக்க எந்த போகிறது, நீ இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கொண்டு வந்துடு. எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ அறிக்கை பண்ணு. அதுக்கு பிறகு ஆண்டவர் செய்தவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லு. அதுக்கு பிறகு உன்னுடைய விண்ணப்பத்தை 1, 2, 10, 30, 1000 சொல்லிட்டே இரு. எங்கள் அப்பா பொறுமையாக இருந்து கேட்பாரு. எங்கள் அப்பா பொறுமையாக இருந்து கேட்பாரு. நீ கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அந்த உபவாசம் இருப்பதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? மறைபொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்துவாரா. தானியேல் 6:10-23 வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் உபவாசம் இருந்து ஜெபிக்கத்தான் ராஜா கண்ட தரிசனத்தினுடைய மறைப்பொருளை எல்லாம் கர்த்தர் அவன் கூட பேச ஆரம்பித்தாராம். தானியேல் உபவாசித்து ஜெபிக்கத்தான் அவனுக்கு வந்த தரிசனங்களை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சாராம். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், உன் ராஜ்யத்திற்கு பிறகு என்ன நடக்கும், ஆண்டவருடைய வருகையில் என்ன நடக்கும், இந்த தானியேலின் புஸ்தகத்திற்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தமா, மிகப்பெரிய ஒரு சம்பந்தம். இதெல்லாம் எப்போ அவனுக்கு தெரிஞ்சதுனாக்கா, ஆண்டவருடைய சமூகத்தில் 21 நாட்கள் அவன் காத்திருந்து ஜெபிக்கிறான். 3 வார காலம் அவன் காத்திருந்து ஜெபிக்கிறானா. அந்த 3 வார காலங்கள் அவன் காத்திருந்து ஜெபித்த போது தான் பல காரியங்களை கர்த்தர் அவனிடத்தில் வெளிப்படுத்தினார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த காரியங்களுக்கு மேலே கவனம் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாம் முட்டி போடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி முட்டி போடுங்க பார்க்கலாம்.